ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் உமன் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். இது வந்து பார்ட் டூ. பார்ட் ஒன் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கண்டினியூஸ் இது பாருங்கள். ஃபர்ஸ்ட் உமன் கிராஜுவேட் யாருன்னா கதம்பினி கங்குலி அண்ட் சந்திரமுகி பாசு. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு படித்து பட்டம் வாங்கிடுறா, ஒரு டிகிரி கிராஜுவேட் வாங்கிடுறா. ஸோ ஆனால் அவள் வந்து பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையும் அவள் போய் பேசலாம். அவள் பேசும்போது வந்து என்ன பண்ணுறான்னா கதை பேசும்போது கங்குலியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறா. நான் கங்குலியோட ஃபேனு, கிரிக்கெட்டு கங்குலி இருக்காங்களா அவங்களோட ஃபேன் அப்படின்னு கங்குலியை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன நீ படித்து ஃபஸ்ட்டு பட்டம்லாம் வாங்கியிருக்க, ஆனால் நீ வந்து கிரிக்கெட் ஒரு ஃபேனாக இருக்க, இது மாதிரி கங்குலி பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்னு மற்றவங்களாம் கேட்கும்போது அவள் வந்து கோவமாகி சந்திரமுகியாக மாறிடுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை அப்படியே க்ரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஹானர்ஸ் கிராஜுவேட் யாருன்னா காமினி ராய். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு உமன் வந்து படித்து கிராஜுவேட் ஆகுறா, ஓகே. பட் ஆனால் அது வந்து நார்மலாக படிக்கிறவங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வரணும், கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான்னா யாருக்கும் காமிக்கவே மாட்டா. நான் மட்டும் படித்தா போதும், நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரணும், நம்ம காமிச்சா மற்ற அவங்களும் வந்து நல்ல மார்க் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை யாருக்கும் காமிக்காமல் எழுதுவா. அந்த காமினின்றது வந்து காமிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரண் பேடி அப்படின்னு. பட் ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு உமன் வந்து ஒரு பொண்ணு வந்து படித்து வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகிட்டா, அவள் வந்து போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படியே கெத்தாக வந்து நிற்கிறா அப்படின்னா, அப்போ வந்து அதை பார்க்குறவங்க எல்லாரும் அப்படியே வந்து கிறங்கி போயிடுவாங்க. அந்த கிரண் அப்படின்றத வந்து கிறங்கி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் இன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் யாருன்னா அண்ணா சாண்டி. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாவட்ட நீதிமன்றம்னு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா மாவட்டம் தானே. இப்போ வந்து ஒரு ஊர் மாவட்டத்தில் வந்து பஞ்சாயத்துலாம் வந்து பண்ணுறவங்கள வந்து அண்ணா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஊர் தலைவர் அப்படின்லாம். அது மாதிரி வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து இது மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி தீர்த்து வைக்கவங்க வந்து அண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட். ஆக்சுவலாக இந்த 15 அண்ட் 16 ரெண்டுமே சேம் தான். சுப்ரீம் கோர்ட்னா அது இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட் தான். யாருன்னா மிஸ்ஸஸ் மீரா ஷாஹிப் ஃபாத்திமா பிபின்னு இருக்கா. கீழே வந்து அது குமாரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது குமாரி, அவங்க வந்து லேடின்றதுனால குமாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க ஜஸ்டிஸ் தானே கொடுக்குறாங்க, அதனால் குமாரி ஜஸ்டிஸ். மீரான்றது தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாத்திமா பிவி சேம் தான். 15 அண்ட் 16 ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அண்ட் சுப்ரீம் கோர்ட்னா என்னென்னா உச்ச நீதிமன்றம், கரெக்டாக. ஹை கோர்ட்னா உயர் நீதிமன்றம். அதாவது இது எப்படி நம்ம ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்லனா, இப்போ வந்து ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறோம், அது வந்து நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரலனா அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அப்பீல் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ அப்படி வந்து நம்ம மறுபடியும் அப்பீல் பண்ணுறோம்னா, என்னடா இவன் பைத்தியமா, இவன் ஒரு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துருச்சு, தென் அகெயின் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறானே, இவன் என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கள. ஸோ அதுதான் அந்த ஃபாத்திமான்றத பைத்தியமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் லாயர் யாருன்னா வந்து கார்னெலியா சொராப்ஜி, ஓகேவா. இது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா லாயர் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க கட்சிக்காரங்களுக்கு சாதமாக பேசுவாங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, சரி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் என் கட்சிக்காரங்க பண்ணது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க இல்லை. ஸோ அது வந்து எப்படின்னா அவங்க பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தானே இருக்கும். இது யார் பண்ணுவாங்க, நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணுற சண்டை போடுற அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வரும் ஸ்வர்ணாக்கா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த சொராப்ஜி அப்படின்ற விட வந்து ஸ்வர்ணாக்கா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாயர், அது பஞ்சாயத்து பண்ணுறது ஸ்வர்ணாக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் இன் ஏ கவர்மெண்ட் யாருன்னா வந்து ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா மினிஸ்டர்னால் யார், மந்திரி, கரெக்டாக. ஸோ மினிஸ்டருக்கு தமிழில் நேம் மந்திரி. ஸோ மந்திரின்னு யார் சொல்லுவாங்க, மந்திரி வந்து ராஜா மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ பாய்ஸுன்றது வந்து ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா மந்திரியை. அப்போ ஒரு உமனுக்கு என்ன சொல்லுவாங்க, ராஜகுமாரி. அது பாய்ஸுக்கு ராஜானா கேர்ள்ஸ்க்கு வந்து ராஜகுமாரி அப்படி தானே வரும். ஸோ அப்போ அதே உமன் மினிஸ்டர்னா ராஜ்குமாரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உமன் ஒலிம்பிக் மெடல் வின்னர் யாருன்னா வந்து கர்ணம் மல்லேஸ்வரி. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோஸ்ட்டாக வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து காரணமே இல்லாமல் சண்டை போடுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதுதான் அந்த கர்ணம்ன்றது வந்து காரணமே இல்லாமல் மல்லுக்கு நிற்பாங்க, மல்லேஸ்வரின்றது வந்து மல்லுக்கு நிற்பாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு மெடலே கொடுத்துடலாம். எப்படி தான் இவங்களுக்குலாம் காரணம் கிடைக்குதோ தெரியல, இப்படிலாம் காரணம் கண்டுபிடிச்சி ரீசன் கண்டுபிடிச்சி சண்டை போடுறாங்க, அதுக்கெலாம் மெடல் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒலிம்பிக் மெடல் வின்னர், அதுக்கு வந்து காரணமே இல்லாமல் மல்லுக்கு நிற்பாங்க, அந்தமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பைலட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்.
யாருன்னா ஹரிதா கவுர் தயாள். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹரின்னு ஒரு பையன் அந்த ஹரிதான்ல இருக்குல்ல, ஸோ அதில ஹரி அந்த வேர்டு எடுத்துக்கலாம். ஹரின்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க அம்மா வந்து பைலட். ஸோ அவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில பைலட்டா இருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து ஃபோர்ஸ் பண்றான் அவங்க அம்மாவ. "அம்மா என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் வந்து ஃப்ளைட்ல போகணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னு அவங்க அம்மாவ வந்து ஃபோர்ஸ் பண்றான். ஸோ அந்த மாரி ஒரு ஸ்டோரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரி அப்படின்ற வேர்ட வச்சு. ஓகேவா? இதெல்லாமே வந்து எனக்கு தோணுன ஷார்ட்கட்ஸ் தான். இத தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் தோணுச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.